வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது இலங்கை கடற்படையால் தொடர்ந்து கைது செய்யப்படும் தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரத்தில் தொடர் போராட்டம். மீனவர்கள் கைதுக்கு நிரந்தர தீர்வு தேவை, முதல்வர் கண்டனம். தொடர் வலியுறுத்தலும் மத்திய அரசின் மௌனமும் ஏன் என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். அதாவது இலங்கை கடற்படையினரால் நமது தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது ஒரு தொடர் நடவடிக்கையாகவே இருந்து வந்தது. ஒவ்வொரு முறை மீனவர்கள் கைது செய்யப்படும் பொழுதும் தமிழகத்தில் எந்த அரசு இருந்தாலும் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவதை அவர்கள் தொடர்ந்து வழக்கமாக வைத்திருந்தாலும் கூட இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு தேவை என்பதே அவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. மத்திய அரசும் கூட குறைந்தபட்சம் காங்கிரஸ் அரசை விட நாங்கள் உயிரிழப்பை தடுக்கிறோம் என்று பிஜேபி அரசு கூறி வருகிறது. தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் தான் அவர்களால் சொல்ல முடிகிறதே தவிர அந்த கைதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எந்த அரசுமே மேற்கொள்ளவில்லை என்பதே மீனவர்களின் ஒரு கொந்தளிப்பாகவும் இன்று போராட்டத்தின் ஒரு முக்கிய காரணமாகவும் இருக்கிறது. தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கையானது நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சற்று முன் கிடைத்த தகவல், புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்தைச் சேர்ந்த 4 மீனவர்கள் தற்பொழுது நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் என்ற தகவல் தற்போது வந்திருக்கிறது. ஸோ இந்த அளவுக்கு மீன்பிடிப்பு இந்த வருடத்தில் மட்டும் 384 மீனவர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு அவர்கள் விடுவிக்கப்படுவதும், படகுகள் விடுவிக்கப்பட்டாலும் கூட அது சேதமடைந்த படகுகளாகவே இருக்கிறது. அதை சரி செய்வதற்கே அவர்கள் அதிக தொகை செலவழிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நெடுநாட்களுக்கு பிறகே படகுகளை அவர்கள் விடுவிக்கிறார்கள். இதுபோன்ற பிரச்சனைகள் தொடர் நிகழ்வாகவே இங்கு இருக்கிறது. தற்பொழுது 31ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற மீனவர்களின் படகில் இலங்கை கடற்படையினர் தங்களுடைய கப்பலால் மோதி அதன் காரணமாக நிலை தடுமாறி கீழே விழுந்ததில், தண்ணீரில் விழுந்ததில் ஒரு மீனவர் இறந்தே விட்டார். ஒரு மீனவரை காணவில்லை. அவரை தேடும் பணி இன்றும் தொடர்ந்து வருகிறது. மலைச்சாமி என்ற நபர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். ராமச்சந்திரன் என்பவரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இவ்வாறாக இலங்கை கடற்படையினரின் அட்டுழியம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதை தடுப்பதற்கு ஒரு நிரந்தர தீர்வு தேவை என்பதே மீனவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அது பற்றி நாம் விவாதிக்கலாம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு மதிவாணன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். அடுத்ததாக பிஜேபியின் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்களும் இணையம் வழியாக இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அரங்கத்தில் நம்முடன் இணையும் தமிழ்நாடு சேவாதள காங்கிரஸ் மாநில தலைவர் திரு குங்ஃபு விஜயன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். நெய்தல் மக்கள் கட்சியின் திரு பாரதி அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். அது மீனவர்கள் பிரச்சனையாக இருக்குது, தொடர் பிரச்சனையாக இருக்குது. இதுக்கான நிரந்தர தீர்வு தேவைன்னு சொல்லி பல ஆண்டுகளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி சற்று முன்பு வரைக்கும் கூட இப்போ மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது கூட உங்களுடைய பார்வை என்ன சார்? தேர்தல் வரும்போது மட்டும் மீனவர்களை பற்றி பேசுகிறதும், மீனவர்களோட பிரச்சனைகளை குறித்து எல்லா கட்சியும் அலசுறதும் ஒரு வாடிக்கையாக போச்சு. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் வழக்கம் போல் மறுபடியும் இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களை தாக்குறதும், அவங்கள கைது செய்கிறதும், சிறையில் அடைக்கிறதும் இது தொடர்ந்துக்கின்னு இருக்குது. இது நிரந்தர தீர்வு அப்படின்னும் போது இப்போ சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் கூட கச்சத்தீவை பற்றி மிகப்பெரிய விவாதங்கள்லாம் போச்சு. கச்சத்தீவை மீட்டெடுத்தால் மீனவர்களோட பிரச்சனை எல்லாருமே ஒரு தீர்வுக்கு வந்துடும். ஜெய்சங்கர் கூட மிக விரிவாக பேசி, ரொம்ப விரிவாக யாரால காரணம் இப்படியெல்லாம் பேசி தேர்தல் முடிவுக்கு வந்தாச்சு, ஆட்சிக்கு வந்தாச்சு. ஆனால் மறுபடியும் தமிழகத்தில் மீனவர்கள் பாதிக்கிறது என்று தொடர்கதியாக வந்துக்கின்னு இருக்குது. இது சம்பந்தமாக மத்தியில் இருந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு பதிலும் இல்லாமல் ஒரு மீனவர் உயிரிழந்த பின்னால் இன்னொரு மீனவர் காணாமல் போனதுக்கப்புறம் வெறும் தூதரை கூப்பிட்டு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய சூழலில் தான் மத்திய அரசு இருக்குது. மாநிலத்தில் நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை, வெறும் கடிதம் எழுதுகிறோம் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே முதல்வரால் இங்கே செய்ய முடியுது அப்படின்றத பார்க்கும்போது இன்னும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த சூழல் மாறணும். தமிழக மீனவர்கள் நிம்மதியாக பாரம்பரியமாக அவங்க மீன்பிடி தொழில் செய்கின்ற இடங்களில் தொழில் செய்கிறது தான் ஜனநாயகத்தில் அவங்களுக்கான உரிமை. அந்த உரிமையை தமிழக அரசும் பேசாமல், மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசும் பேசாமல் இருக்குன்றது உண்மையில் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இல்லை சார், இப்போ கச்சத்தீவு நம்ம மீட்கணும் அப்படின்றது ஒரு நடவடிக்கை நம்ம எடுத்தாலும் கூட இப்போ பொதுவாக இப்போ நம்ம சொல்லும்போது கூட எல்லை தாண்டி மீன் பிடித்ததால் கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்றாங்க. அது நம்ம தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? அது தவறு யார் மேலே உண்மையான தவறு?
அதாவது ராமேஸ்வரம், மண்டபம், தங்கச்சி மடம், இந்த 4 பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் வந்து தொன்று தொட்டு எங்கெல்லாம் அவங்க காலங்காலமாக மீன்பிடி தொழில் செஞ்சாங்களோ அதே இடங்களில் மட்டும்தான் தொழில் செஞ்சுன்னு வராங்க. பாரம்பரியமாக எந்த கடல் பகுதிகளில் அவங்க எங்கே மீன்பிடி தொழில் செஞ்சாங்களோ அந்த இடங்களில் நம்ம மீன்பிடி தொழில் செய்யறதுக்கு முழு உரிமை உண்டு. தொழில் ரீதியாக 2 நாடும் வந்து தங்களோட கடல் எல்லைகளை பிரிச்சுக்கினாலும் பாரம்பரிய மீனவர்களோட உரிமைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். கச்சத்தீவை தாரவேரவாக இருக்கும் போதும் சரி, இல்லை இந்தியா இலங்கை கடல் எல்லை பகுதிகளை வந்து பிரிக்கும் போதும் நிச்சயமாக 2 நாட்டு மீனவர்களோட அந்த பாரம்பரிய உரிமையை பற்றி கண்டிப்பாக பேசியிருக்கணும். ஆனால் நலம் சார்ந்த ஆட்சியாளர்கள் இருக்கும்போது கடல் சார்ந்த மக்களோட பிரச்சனையை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கின்னு அந்த இடத்துல வைக்கல அப்படின்றது ஒரு அழுத்தமாக தோணுது. அதனால தான் தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் வந்து இவ்வளோ பெரிய தீவிரமாக வந்துக்கின்னு இருக்குது. இப்போவாவது கடலில் உண்மையான பிரச்சனை என்ன, காலங்காலமாக மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய அந்த பகுதிகளில் மீன்பிடி தொழில் செய்யறதுக்கு எந்த இடத்துல வந்து நம்மளோட சட்டம் வந்து தடுக்குது அப்படின்ற விஷயத்தை பார்க்கணும். அங்கே வந்து இயல்பாகவே கரையில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் மீனவர்களால் மீன்பிடி தொழில் செய்ய முடியாது. ஏன்னா ஆழம் குறைந்த பகுதின்றது எல்லாருக்குமே தெரியும். இருக்கக்கூடிய அந்த ஆழம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும்தான் தொழில் செய்ய முடியும். அந்த பகுதிகளில் தொழில் செய்யும் போது அது இயல்பாகவே அது இலங்கை நாட்டோட எல்லை தான். தண்ணியில் வந்து உங்களுக்கு அந்த எல்லைகள் வந்து அது எல்லை இல்லை. நம்ம என்னதான் இருட்டில் நம்ம அதாவது நீரோட்டமும் காற்றும் தான் முடிவு செய்யும் எதையுமே. நாம் வந்து கடலில் வலைகளை விட்டுட்டோம்னா அந்த வலை வந்து கடலோட நீரோட்டத்துக்கு ஏற்ப போகும்ன்றது இயல்பான விஷயம். நம்ம திருப்பி நம்ம மத்தியிலையும் சரி மாநில அரசுகிட்டையும் மீனவர்கள் சார்பில் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைன்றது பாரம்பரிய மீனவர்கள் தொன்று தொட்டு அவங்க மீன்பிடி தொழில் செய்த இடங்கள்ல தொடர்ந்து மீன்பிடி தொழில் செய்யறதுக்கான உரிமையை மட்டும் வாங்கி கொடுங்கன்றதுதான் நம்மளோட ஒரே கோரிக்கை. இது சம்பந்தமா மத்தியிலையும் சரி மாநிலத்திலையும் சரி இந்த கோரிக்கையை வந்து ஆழமா அவங்க பேசலைன்றது இது வரைக்கும் பேசல. இலங்கையை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டு மீனவர்களோட உரிமையை வாங்கி கொடுக்க மிக தெளிவாக 1974லையும் 76லையும் இந்த கடல் பகுதிகளை பிரிக்கும் போது அந்த நாட்டு மக்களோட உரிமையை கச்சத்தீவோடு சேர்த்து அவங்க வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஒரு சாதாரண ஒரு சின்ன நாட்டுக்கு இருந்த அக்கறையும் பொறுப்பும் மிகப்பெரிய நாடுன்னு சொல்லக்கூடிய இந்தியாவுக்கு இல்லாமல் போனது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா பார்க்குறோம். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். தூத்துக்குடி செல்வம் சார், தொடர்ந்து வந்து இப்போ அந்த கச்சத்தீவை பற்றி இந்த தேர்தலுக்கு முன்னாடி மிகப்பெரிய உரையை வந்து ஜெய்சங்கர் அவர்கள் நிகழ்த்தினார். அதற்கு வந்து பல கண்டனங்களும் ஆதரவுகளும் இருந்தது. இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதை பற்றின எந்த பேச்சையும் காணும். ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் மரியாதைக்குரிய நண்பர் ரங்கநாதன், அண்ணன் குங்பு விஜயன், தம்பி பாரதி, அதே போலவே திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி மதிவாணன், வழக்கறிஞர் மதிவாணன், அவங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வணக்கம். இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, நண்பர் பாரதிக்கு, தம்பி பாரதிக்கு நல்லா தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா 1974 74ல மரியாதைக்குரிய அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கும்போது தான் இது அந்த கச்சத்தீவு வந்து இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச சினிமாவை பண்டரநாயக்கா இருக்கும்போது இலங்கைக்கு ஒப்பந்தம் செய்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ அது கொடுக்கப்படும் போதே வலைகளை காய வைக்கிற உரிமையை வந்து வாய்மொழியா பெற்றிருந்தாங்களே தவிர ஒப்பந்த அடிப்படையில கூட பெறல. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அதுல அன்னைக்கு இருந்த பெரிய அரசியல் சர்ச்சைகள், அதுல திமுக அரசு பல்வேறு காரணங்களில், அன்றைக்கு இருந்த திமுக அரசு பல்வேறு காரணங்களினாலே அம்மையார் இந்திரா காந்தி அவர்களோடு ஒத்து போக வேண்டிய நிலை ஏற்பட்டது. அது நடந்துருச்சு. இப்போ பாரதிய ஜனதா கட்சி இப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து 3வது முறை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து ரொம்ப குறுகிய நாட்கள், 1 மாசம் தான் ஆச்சு. நீங்களே கூட சொன்னீங்க, இந்த ஆண்டு 384 மீனவர்கள் வந்து சிறைபிடிக்கப்பட்டாங்க, விடுவிக்கப்பட்டாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப சமீபத்துல கூட இலங்கைக்கும் நமக்கும் நடந்த கிரிக்கெட் போட்டியில இலங்கை தோற்றுவிட்டது என்கிற கொடூரத்தை வந்து அவங்க கப்பலை கொண்டு நம்முடைய மீனவர் படகின் மீது மோதவிட்டு அதுல மலைச்சாமி என்கிற ஒரு சகோதரர், மீனவர் சகோதரர் இறந்திருக்காரு. இன்னொருத்தரை இதுவரை தேடிக்கிட்டு இருக்காங்க. ரவிச்சந்திரன் ராமச்சந்திரன் தேடிக்கிட்டு இருக்காங்க. இது நீண்ட காலத்துக்கு பிறகு இலங்கை வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய மீனவர்களை சுட்டுக் கொள்ளக்கூடிய கொடூரம், அதாவது விடுதலை புலிகளுடைய ஆட்சி, அதாவது விடுதலை புலிகள் பலம் குறைந்த பலமாக இருந்த காலத்துல அவங்க பயந்துகிட்டு இருந்தான். விடுதலை புலிகள் பலம் குறைந்த பிறகு பாத்தீங்கன்னா
அவங்களுடைய அட்டூழியம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அதுவும் கூட பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி, அதுவும் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரான பிறகுதான் அது சுட்டுக் கொள்றத தடுத்திருக்கோம். அது உண்மை. அதே நேரத்துல நாளைக்கே இதை உடனே நாளைக்கே எடுத்து கொடுக்கணும். அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலை என்னன்னா, கச்சத்தீவை மீண்டும் தமிழ்நாட்டிற்கே பெற வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அது நாளையே நடக்கணும். ஆனால் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை இருக்கு பாருங்க, அந்த வெளியுறவு கொள்கையை நாம கொஞ்சம் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று, அது சின்ன நாடு, சுண்டைக்காய் நாடுதான். அதான் அந்த சுண்டைக்காய் நாட்டை இவர்கள் இல்ல சார், இல்ல பிரதமர் அவர்கள் உலகம் ஃபுல்லா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நான் பல நாடுகள் போர்களை நிறுத்துறதுக்கான பேச்சுவார்த்தை நடத்துறாரு. உக்ரைன் ரஷ்யால பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் பேச்சுவார்த்தை நடத்துறேன்றாங்க, விஸ்வ குருன்றாங்க. பக்கத்தில் இருக்கிற இலங்கையில் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனையை தீர்க்க முடியாது அவரால்? நிச்சயமா நடக்கும். வேண்டாம், இந்த முறை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஜெய்சங்கர் அவர்களும் கூட நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர், அதுவும் கடலோர பகுதியை சார்ந்த தஞ்சாவூர் அந்த பகுதியை சார்ந்தவர் தான், வங்காள விரிகுடா கடல் பகுதியை சார்ந்தவர் தான். அதனால நிச்சயம் நடக்கும். கொஞ்சம் என்ன கேட்டீங்கன்னா, மிக சாமர்த்தியமாக பக்கத்துல இருக்கிற சீனா நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. சீனா சீனாவும் அமெரிக்காவும் கூட திரிகோணமலையில கப்பல் நிறுத்துவதற்கான அந்த உரிமையை பெற்றிருக்காங்கிறதை நீங்க மறந்துடக்கூடாது. அதை மிக லாபகமாக மத்திய அரசு கையாளுகிறது. இந்த பிரச்சனையில கொஞ்சம் கடுமையான முயற்சி எடுக்கணும்னு சொல்லி எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மத்திய அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதிமுக கூட இப்போ திமுகவோ அண்ணா திமுகவோ அவங்க எல்லாம் ஆட்சி அதிகாரத்துல மத்தியிலையும் கூட பங்கெடுத்தவங்க. அவங்க நாளைக்கு அதிமுக நாளை மறுநாள் நினைக்க 6ஆம் தேதி 7ஆம் தேதி அவங்க போராட்டம் வர அறிவிச்சிருக்காங்க. அது வரவேற்க தகுந்ததா, மீனவர்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி தான். நான் இன்னும் கூட ஒண்ணு சொல்றேன், தம்பி மதிவாணன் மூலமா திமுகவை கேட்க விரும்புவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பட்ஜெட்டுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்கல்ல, அதே இத மீனவர்களுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துங்களேன், செய்யுங்கள பாப்போம். அத காங்கிரஸ் கட்சி நடத்த வேண்டியதானே? அன்னைக்கு கச்சத்தீவை எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டீங்க, பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கு கொடுத்துட்டீங்க. ஆனால் இன்றைக்கு அந்த மீனவர்களுடைய பாதிப்புக்காக காங்கிரஸ் கட்சியும் இன்னும் முன்னெடுப்பு செய்யணும்ல. நீங்க தமிழ்நாட்டில் அரசியல் வேறுபாடுகளை மறந்துவிட்டு, அரசியல் மனமாச்சரியங்களை மறந்துவிட்டு, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மீனவர்களுக்காக இன்னைக்கும் ஒரு மீனவர் 31ஆம் தேதி நடந்த சம்பவம், அந்த இலங்கை கடற்படை நம்முடைய இந்திய மீனவருடைய படகை சேதப்படுத்தியது 31ஆம் தேதி நடந்த சம்பவம். இன்றைக்கு மத்திய மாநில அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும்? மீன்வளத்துறை அமைச்சர் அல்லது உயர் அதிகாரிகள் மத்திய அரசை போய் சந்திச்சு, மத்திய அரசினுடைய வெளியுறவுத்துறை செயலாளரை, மத்திய அரசினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து இதுக்குள்ள ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது ஒரு மெமரண்டம் கொடுத்திருக்கணும்னா வேண்டாமா? நான் என்ன சொல்றேன்னா கேட்டீங்கன்னா, மத்திய அரசுக்கும் பங்கு இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. அதே நேரத்துல மாநில அரசாங்கம் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்திருக்கணும்ன்றீங்க. ஓகே, மீன்வளத்துறை அமைச்சருடைய தலைமையில் ஒரு குழுவை அனுப்பி மத்திய அரசிட்ட இந்த கோரிக்கை வச்சிருக்கணும். சரி, மத்திய வெளியுறவுத்துறை வச்சிருக்கணும். இலங்கை தூதரகத்துக்கு இந்த இலங்கைக்கான இந்திய தூதர் சென்னையில் இருக்கிற இலங்கை தூதர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கலாம். சரி சரி சரி, ஒரு போராட்டத்தை நீங்க அறிவிச்சிருக்கலாம். இதெல்லாம் செய்யணும். இல்லை, புரியுது சார், புரியுது. தொடர்ந்து பேசலாம் சார். திரு குங்ஃபு விஜயன் சார், நீங்கள் இந்த பிரச்சனை எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அவங்க சொல்லும்பொழுது சீனா ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பதிவு பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன பார்க்குறேன்னா, இதுக்கு முழுக்க காரணம் பிஜேபி தான். ஏன் அப்படின்னு சொன்னால், முதலே தாரை வார்த்தை கொடுத்துட்டாங்க. முதல்ல அதுவே தெரியல. நிறைய பேர் அக்செப்ட் தான் பண்ணாங்க. என்ன அக்செப்ட் பண்ணாங்க? அவங்க ஸ்ரீலங்கனுடைய பகுதியை சார்ந்தது கச்சத்தீவுன்னு சொல்லிட்டு தான் நிறைய சைட்டேஷனை பார்த்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம், அக்கார்டுக்கும் சட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தட் இஸ் அக்ரிமெண்ட் தட் கேன் பி broken at any time. அதை தான் சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல 2011 அம்மா ஜெயலலிதா அம்மா வழக்கு தொடக்கும் போது 2014 என்ன சொல்றாங்கன்னா, பார்லிமெண்ட் கேன் ரெட்டிஃபை தட். 2014 நீங்க வந்திருக்கீங்க, 10 வருஷம் ஆண்டு இருக்கீங்க சார். இந்த பிரச்சனை 2014 ஆரம்பிக்கல சார். இல்ல சார், நீங்க UPA 1, 2ல இருக்கும்போது நீங்களுமே அதை எனி டைம் புரோக்கன்றீங்கல. நான் சொல்றேன் இல்லங்க, 83ல இருந்துட்டு 2008 வரைக்கும். ஏன்னா அப்ப விடுதலை புலிகளுடைய பிரச்சனை இருந்ததுனால அவ்வளவு போக முடியல.
உண்மையாவே போக முடியல. அந்த நேரத்துல நிறைய விஷயங்கள் நடந்ததுனால அந்த பிரச்சனை பெரிய. அதுக்கப்புறம் தான் இது வந்து பிரச்சனை அதிகமானது. காரணம் என்னன்னா, இருந்தது இல்லைன்னு நாங்க மறுக்கல, இருந்தது அதிகமா. இப்ப இவர் பெருமையா சொல்றாரு. ஏன் போக முடியல? நீங்க வந்து இலங்கை அவங்களுக்கு விடுதலை புலிகளுக்கு எதிராக வந்து அந்த ராணுவம் செயல்படுவதற்கு இந்தியா ராணுவத்தை துணைக்கு அனுப்பினதுனால அங்க போக முடியல. அப்படிலாம் கிடையாது சார். இவங்க செத்து மடிஞ்சிருவாங்களா? கிராஸ் ஃபயர் ஆயிடும்ல, கிராஸ் ஃபயரிங் உள்ள ஆயிடும்ல, முதல்ல அது புரிஞ்சுக்கணும். கிராஸ் ஃபயர்ல இறந்து போயிடுவாங்க, அதனால அது கொஞ்சம் தவிர்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன சொல்றேன், பெருமையா சொல்லிக்கிட்டாரு. இப்ப வந்து 10 வருஷம் உங்க டைம்ல 3000 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க, அதுல பல பேர் இறந்துருக்கிறாங்க. இன்னைக்கு கூட வந்துட்டு நான் என்ன சொல்றேன், வந்துட்டு இந்தியன் ஸ்ரீலங்கன் கோஸ்டல் கார்டு வந்து இடிச்சிருக்கிறான், கோவத்துல இடிச்சிருக்கிறான். இல்ல ஒருத்தர் இறந்திருக்காரு, ஒருத்தர் மாயமாயிருக்காரு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா வந்து அதுக்கு டைம் எடுக்கணுமா? இவங்க என்ன இது தாம்பல தட்டுல வச்சு ஆர்த்தி எடுத்து மோடிக்கும் நம்ம ஜெய்சங்கருக்கும் கொடுக்கணுமா? தமிழ்நாட்டுல இருந்துட்டு தமிழ்நாட்டுல என்ன பண்ண முடியும்? லெட்டர் எழுத முடியும், அவங்கள சந்திச்சு பேச முடியும், அவ்வளவுதானே பண்ண முடியும். இல்ல இலங்கையோட வார் பண்ண முடியுமா? அது ஒரு நாடு, அது வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தது கிடையாது, இல்ல இந்தியாவை சேர்ந்தது கிடையாது, ஒரு நாடு. அவர் சார் கேட்குறாங்க, தூத்துக்குடி செல்வம் சார், நீங்க பட்ஜெட்டுக்கு எப்படி நீங்க வந்து ஒட்டுமொத்தமா அவருக்கு எதிர்த்து குரல் எழுப்புனீங்களோ அது மாதிரி இதுக்கும் நீங்க ஒரு இது பண்ணணும். குரல் எழுப்பிட்டு தானே சார் இருக்கிறோம். இந்த குரல் எழுப்புனதுனால தானே நீங்க ராஜ் டிவில கூப்பிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பெரிய குரலை எழுப்பிட்டு இருக்கிறோம். அங்கங்க ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு, பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. என்ன வந்துட்டு இந்த கவர்மெண்ட் போராட்டம் நடத்தி இன்னும் இந்த கவர்மெண்ட் மீனவர் கோசம் செய்யல, இது அவங்க கையில தான் இருக்கு. இது எப்படி வந்து அந்த டைம்ல வந்து இவங்க சொல்றாங்களோ, காங்கிரஸ் கவர்மெண்ட்டை பிளேம் பண்றாங்களோ, இப்ப டோட்டலி வந்துட்டு இது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கண்ட்ரோல்ல வருது. முதல்ல தெரிஞ்சுன்னு பேச சொல்லுங்க செல்வன் சார். தெரியாம ஏதோ வந்து நேரம் பார்த்துன்னு இருக்காங்க. எங்களுக்கு தாம்பல தட்டுல வச்சு நீங்க வந்துட்டு ஆர்த்தி எடுத்தாதான் பிரதமர் மோடியும் ஜெய்சங்கரும் பண்ணுவாருன்னு சொன்னா அது ஏத்துக்க முடியாது. இன்னைக்கு எவ்வளவு பேர் செத்துட்டு இருக்கிறான், அச்சய கொன்றான், வேணும்னா அந்த போர்டு எடுத்து வந்து இடிச்சிருக்கான், அதுல ஒருத்தர் இறந்து இருக்காரு. முதல்ல புடிச்சு நீங்க வந்துட்டு அங்க வந்து கொன்னீங்க. இப்ப என்ன பண்றீங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்குது. நான் என்ன சொல்றேன், அதுக்கப்புறம் பேசுங்க. நீங்க பேசுங்க, இதுக்கு தீர்வா சகோதரர் அருமையா ஒரு வார்த்தையை சொன்னாரு. இதுக்கு தீர்வு என்ன காணும்? 2 பேரும் உட்கார வச்சு எப்ப பேசுவீங்க? அதுக்கான தீர்மானம் போட்டீங்க, 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டீங்க. இன்னும் அது செயல்ல கொண்டு வந்தீங்களா? உங்க கவர்மெண்ட் தானே இருக்குது. நாங்க என்ன சொல்றோம், நாங்க கண்டிப்பா வந்து மீனவர்களுக்கு சப்போர்ட் பண்றோம். மீனவ இனத்துக்கு உறுதுணையா இருக்குது இந்த கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட். ஆனா நீங்க தான் 10 வருஷம் காலமா அதுவும் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல இது சப்ஜெக்டே மாத்தி சொல்றீங்க. யாருமே வந்து தார வார்த்தை கொடுக்கல, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது இலங்கையை சார்ந்தது தான். அது பிரிட்டிஷ் ரூல்ல வந்து நம்ம கைப்பற்றிட்டோம். அது வந்து பிரிட்டிஷ் பிரசிடென்சியா இருந்தது, மெட்ராஸுடைய பிரசிடென்சியா இருந்தது. பின்ன வந்துட்டு அதனுடைய அப்பத்துல இருந்து 74 வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்தது. நீங்க வந்து அகார்டோ அல்லது வந்து எதனாலும் ஓகே, அக்ரிமெண்டோ வாட் எவர் இட் இஸ் சார். இப்போ அதனால தான் இந்த பிரச்சனைன்னு சொல்றாங்க சார். அதனால தான் சார். இல்ல அதுதான் முக்கியமான விஷயம். 74ல இவங்க வந்து அக்கார்டு போட்டாங்கல்ல, இவங்களுக்கு உண்மையாவே பவர் இல்லனா 76ல வந்து போட் சைடு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியாது இல்ல, அந்த பாயிண்ட்லயே நிக்குது இல்ல. தட் இஸ் அக்கார்ட். அந்த பிரச்சனை 2 பேருக்கு இருந்ததுனால தான் 76ல என்ன பண்றாங்க, 2 சைடும் ஃபிஷிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டு நிறுத்துறாங்க. அப்ப நிறுத்தத்துக்கு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குது. அதை தான் நாங்க கேட்கிறோம். சரி, அந்த டைம்ல தான் சரி காங்கிரஸ் கட்சி சில தவறுகள் நீ செய்தா நீங்க சொல்றீங்க, நாங்க சொல்லல. ஆனா நீங்க 10 வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்ல நாள் பார்த்துட்டு இருக்கீங்களா? செத்து மடிஞ்சிட்டு இருக்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கவர்மெண்ட் 10 ஆண்டுல 3000 பேர் கைது செய்யப்பட்டிருக்கான். நான் வேடிக்கை பாக்குறேன், சினிமா படங்க மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்களா? என்ன அப்ப என்ன அர்த்தத்துல இருக்கீங்க? தமிழர்கள் மீது தமிழர்ல பணி வாங்குறது எண்ணத்துல தான் இருக்கீங்க. தமிழ் மீனவர்கள் தானே உங்களுக்கு என்னன்னா, தமிழ் மீனவர்கள் தானே, அவங்க செத்து மடிக்கிட்டோம். ஏன்னா தமிழ்நாட்டுல நம்ம வரப்போறது கிடையாது. தமிழர் மீனவர்களை பாதுகாக்கணும் என்ற எண்ணம் சுத்தமா கிடையாது. ஏன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரா தமிழர் தான் இருக்கான்னு பெருமையா சொன்னாரு. ஏன்னா அவருக்கு தெரியாதா? அவர் ஏற்கனவே பல செக்ரட்டரியா இருந்தவர், யூனியன் கவர்மெண்ட்ல பல செக்ரட்டரியா பல பதவிகளை வகிச்சவர். அவருக்கு தெரியாதா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு? அதனால நல்ல நாள் பாத்துக்கின்னு இது வந்து தாம்பல தட்டுல எல்லாம் வச்சு கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன செய்யணுமோ அதே ஜெயலலிதா கூட வந்து அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணாங்க, அது செல்லாது, அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லிட்டு வழக்கு தொடர்ந்தாங்க. அதன் காரணமா தான் கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா 2014ல இது வந்து பார்லிமெண்ட் கோடி இதை ரெட்டிபிகேஷன் பண்ணி இது ரிவோக் பண்ணலாம் சொன்னதுக்கு பிறகும் கூட 10 வருஷம் நீங்க தூங்கிட்டு இருந்துட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட்ல அப்ப கொடுத்தாங்க, கொடுக்கவே இல்ல, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. உங்க பவுண்டரியை சேர்ந்ததுன்றது அக்செப்ட் பண்ணிட்டாங்க. முதல்ல அதை தெளிவா தெரிஞ்சுக்கணும். சரி, தொடர்ந்து பேசலாம். திரு மதிவாணன் சார், தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படக்கூடிய தமிழக மீனவர்கள், உங்களுடைய முதல் சுற்று கருத்து என்ன சார்?
அதாவது இந்த நாட்டுடைய வேலையே செய்யாம இருக்கிற ஒரு பிரதமர் கிட்ட பல முறை நம்ம கோரிக்கை வச்சிருக்கிறது தான், எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். இதுவரைக்கும் நிரந்தர தீர்வை பத்தி எந்த இடத்துலயுமே பேசாத மோடி அவர்கள் ஒரு விஷயத்தை அவருக்கு ஞாபகப்படுத்தணும். அதாவது 2014 பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி ஒரு போராட்டம் வந்து பிஜேபியோட அன்றைக்கு இருந்த சுஷ்மா சுவராஜ் அவர்கள் ஒரு போராட்டம் பண்றாரு. அந்த போராட்டத்தின் பேர் வந்து கடல் தாமரைன்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சு போட்ல போய் கடல்ல இறங்குனாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த நாட்டுடைய மக்கள் பாதுகாப்பா இருப்பாங்க, தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க, எங்களை பார்த்தா இலங்கை அரசாங்கம் வந்து பயப்படும் அப்படின்னு சொல்லி 56 இன்ச்சு மார்பளவு உள்ள மோடி அவர்கள் சொன்னார். தப்பா தம்பி, தேவையில்லாம பேசாதீங்க. அது எது தேவையோ அதை பேசுங்க. 56 இன்ச்சு சொல்றது தப்பு ஒண்ணு இல்ல கிடையாதுங்க. உண்மையாவே பாடி தான கணக்குதா இருக்கு. செல்வண்ணா 56 இன்ச்சு சொல்றது என்ன தப்பு இருக்கு? செல்வன் சார், அவர் முதல் சுற்று கருத்து முடிக்கட்டும் சார், அப்புறம் நீங்க கொஞ்சம் பேச விடுங்க, அவர் மதிவானன் சார் பேச விடுங்க. வந்து அமைதியாக ஏன்னா பதற அதுக்குள்ள ஆரம்பிக்கவே இல்லை. செல்வம் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க, அது மோடி அவர்கள் சொன்னது தானே. ஆனா இருந்தேன், அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வரும்போது அவர் மார்பளவு அவர் தான் சொன்னாரு, நான் போன பிரச்சனை தீர்த்துருவாரு. அவர் தான் ஒன்று நீங்க சப்ஜெக்ட் தயவுசெய்து டீவியேட் பண்ண வேணா, எனக்கு கண்டென்ட் போகணும். 2014 இருந்து 2019 வரைக்கும் 135 விசைப்படகுகள் வந்து இலங்கை அரசாங்கம் பறிமுதல் செஞ்சிருக்கு. அதுல 25 படகுகள் தான் மீட்கப்பட்டிருக்கு. அதுவே 2014 இருந்து 2019 இருந்து 2024 வரைக்கும் 15 நாட்டு படகுகள் உட்பட 151 படகுகள் வந்து இலங்கை கடற்படை வந்து பறிமுதல் செஞ்சுது. இதுல இன்னைக்கு வரைக்கும் அதை மீட்கிறதுக்கான என்ன நடவடிக்கை எடுத்திருக்காருன்றத வந்து மோடி அவர்கள் எந்த இடத்துலயுமே பேசுறது இல்ல. இப்போ தேர்தலுக்கு 8 தடவை 10 தடவை பிரச்சாரத்துக்கு வந்தாரு இல்ல, அப்ப கூட அதை பத்தி அவர் பேசவே இல்லை. நாங்க என்ன கேக்குறோம்னா, இப்ப 2024 ஜனவரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 28 மீன்பிடி படகுகள் உட்பட 300க்கு பேர் மேல கைது செய்யப்பட்டிருக்காங்க. நாங்க என்ன கேக்குறோம்னா, நீங்க மோடி அவர்கள் வந்து விஸ்வகுரு அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை எல்லாம் பேசுறாங்கல்ல, நீங்க ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தலாம். முதல்ல உள்நாட்டுல இருக்கிற பிரச்சனை, நம்ம நாட்டு மக்களுக்கு தேவையான ஒவ்வொரு பிரச்சனையும் தயவு செஞ்சு பேசுங்க. ஏன் அதை பத்தி பேச மாட்டீங்கன்னு தான் நாங்க கேக்குறோம். சரி சார், முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து தமிழக அரசு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டன மாநில அரசையும் அவர் குறை கூறியிருக்காரு ஜெயக்குமார் அவர்கள். சார், ஜெயக்குமார் பேசுறதுக்கு நான் கருத்து சொல்ல விரும்பல சார். நான் கேட்ட 2 கேள்விதான் சார். அப்ப 2014 கடல் தாமரைன்னு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க இல்ல, அப்ப அதுல பேசுற உங்க ஸ்டேட்மெண்ட் நான் கேட்கறது பிஜேபியோட ஸ்டேட்மெண்ட். அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த சுஷ்மா சுவராஜோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு மோடி அவர்களுடைய பதில் என்ன? நீங்க தேர்தல் நேரத்துல விதவிதமா டிசைனா வந்து வார்த்தையில சொல்றீங்க, வாக்குறுதி கொடுக்குறீங்க. தேர்தல் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த நாட்டு மக்களை பத்தி எங்கேயுமே கவலைப்பட மாட்டீங்க. தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுக்க மாட்டீங்க, வயநாடு பாதிக்கப்பட்டாலும் போய் பார்க்க மாட்டீங்க, மணிப்பூர்ல கலவரம் நடந்தாலும் போய் பார்க்க மாட்டீங்க. எந்த பிரச்சனையும் தமிழகம் சார்பாக சென்றிருக்கக்கூடிய திமுகவுடைய எம்பிக்கு எல்லாம் வந்து குரல் எழுப்பணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். அதாவது இதே மாதிரி ஒரு விவாதத்துல அந்த தூத்துக்குடி செல்வம் வந்து நாம பண்ணது சரின்னு பேசினவர் தான். இன்னைக்கு வந்து அந்த பக்கம் நின்று அண்ணன் கஷ்டப்படுறது எனக்கு தெரியுது தம்பிக்கு. அதாவது வந்து நான் என்ன சொல்ல, என்னோட கருத்து என்னன்னா, இந்த நாட்டுடைய பிரதமர் வாக்களிக்காத 140 கோடி பேருக்கும் அவர் தான் பிரதமர். நாங்க கேட்கறது இந்த இலங்கை பிரச்சனையில, இந்த மீனவர் பிரச்சனையில நீங்க ஒரு தடவை கூட கண்டிக்க மாட்டீங்களான்னு கேட்கிறோம். அண்ணனே சொன்னாரு, என்ன சொன்னீங்க அண்ணன் செல்வன சொன்னாரு பாருங்க, சுண்டைக்கா நாடுன்னு ஏதோ ஒண்ணு சொன்னாரு அவரு. ஆமா, ஆனா அது செயல்ல இருக்கணும்ல. இல்ல அது அந்த நாட்டுக்கு போய் நீங்க விருந்து சாப்பிட்டு வந்தீங்களா? விருந்து சாப்பிட்டு வந்தீங்களா சார்? இல்லன்னா பாகிஸ்தான்ல போய் டீ குடிச்ச கதை. செல்வம் சார் அவங்க பேச விடுங்க. பாகிஸ்தான்ல போய் டீ குடிச்ச கதைலாம் எல்லாருக்கும் தெரியும்னா,
நான் மோடி அவர்கள். அதாவது சீனா வந்து ஆக்கிரமிச்சதை பத்தி கேட்டாலும் வாய் திறக்க மாட்டாரு. இந்த பக்கம் இலங்கை வந்து நம்ம மீனவர்கள் பாதிக்கப்பட்டாலும் வாய் திறக்க மாட்டாரு. உண்மையாவே அவர் யாருக்குதான் பிரதமர், எதுக்குதான் ஒரு பிரதமர்னே தெரியல சார். வெளிப்படையா பேசுற எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையில இருந்து அப்படியே டிவியேட் போயிடுறாரு. இல்ல தொடர்ந்து இல்ல மாநில அரசு சார்பா இப்ப கடிதம் தான் தொடர்ந்து எழுதப்படுகிறது. அவர்கள் நலனை காப்பதற்கு என்ன நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இல்ல சார் ரங்கநாதன் சார், உங்களுக்கு வந்து செல்வம் சார் பேசுற மாதிரியும் நீங்க பேசக்கூடாது. இல்ல அவங்க கேட்கறது நான் அப்படி உங்கள்கிட்ட சொல்றேன். அதாவது ஒரு இரு நாடுகளுக்கான உறவு இது. அப்ப யாரு பேசணும்? இந்த நாட்டுடைய பிரதமர் தானே பேச முடியும். அதாவது பவர் யாருக்கிட்ட இருக்குன்னு சார் முக்கியம். இன்னைக்கு நாங்க 4 பேரை நெறியாளர் பண்றது உங்க வேலை. நீங்க நெறியாளர் பண்றீங்க 4 பேரையும். அதே மாதிரி 2 நாட்டுக்குள்ள பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை பேச வேண்டியது நாட்டுடைய பிரதமர், இந்த நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். ஏன் பேச மாட்டீங்க? நாங்க தான் சொல்றோம், இவ்வளவு கணக்கு சொல்றோம். 3000க்கு பேர்ல வந்து நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கைது செய்யப்பட்டிருக்கு. அது எங்கேயாவது பேசியிருக்காரா? இதுதான் நாங்க கேட்கறது. நீங்க காங்கிரஸோட கூட்டணி ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது 800 பேரை சுட்டு கொண்டாங்க. அப்ப நீங்க வந்து என்ன சொல்ல வரீங்க? இன்னொரு 50 வருஷத்துக்கு காங்கிரஸ் பேரே சொல்லுவீங்களா நீங்க? இல்ல அப்ப வந்து கொல்றது இல்ல, இப்ப வந்து சுட்டுக் கொல்லப்பட்டது தடுக்கப்பட்டிருக்கு அவங்க ஆட்சியில அப்படின்னு சொல்றாரு சார். நான் என்ன கேக்குறேன் ரங்கநாதன் சார், நீங்க இன்னொரு 100 வருஷத்துக்கு காங்கிரஸ் பேரே சொல்லுவீங்களா? அப்ப உங்களுக்காக எதுக்கு ஓட்டு போட்டாங்க இந்த மாதிரி? மொத்தமே 60 ஓட்டு போடலங்க. நான் சொல்லுவேன், நாங்க ஓட்டு போடல. நாங்க ஓட்டு போடலனா இந்த நாட்டுக்கு வந்து தொடர்ச்சியா 3 தடவை முதலமைச்சர் பிரதமரா இருக்கிறது யாருன்னா அவர் தானே. அப்ப அவர் பேசணுமா பேசக்கூடாதா? இல்ல நீங்க கேட்டா ஆனா சொல்லுவேன், நீ தமிழன் தானே, தம்பிய தமிழன் தான், அது எந்த மாற்று கட்சி கிடையாது. நாம தமிழர்களுக்காக பேசணும். என்ன நிதி கேட்டா கொடுக்க மாட்டீங்க, பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டீங்க, ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா பேச மாட்டீங்க. சரி, எந்த இஷ்யூ வந்தாலும் பேசாத ஒரு பிரதமரே இருக்க கூடாது. செல்வம் சார் நான் வரேன் சார் உங்கள்ட்ட. அப்புறம் அவரை வந்து வயசான காலத்துல அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு வேற யாராவது பிரதமரா வந்தா சரி. பாரதி சார், அதாவது இன்னைக்கு ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை சொல்லி பேசியிருந்தார் பத்திரிகையாளர் சந்திப்புல. கிரிக்கெட்ல வந்து இந்தியா ஜெயிச்சிருச்சு, இலங்கை தோத்துருச்சு, அந்த ஒரு கோவத்தில் தான் வந்து கடற்படையினர் வந்து இடிச்சாங்கன்னு தூத்துக்குடி செல்வம் சார் அந்த கருத்தை வலியுறுத்தினாங்க. அதை பத்தி ஏற்கனவே காரணமா இருக்குமா? இல்லை, கண்டிப்பா 2011 இதே போல ஒரு சம்பவம் நடந்தது. 2011 உலக கோப்பையில வந்து நம்ம இலங்கையை தோற்கடிச்சதுனால அன்னைக்கும் ஒரு 4 மீனவர்களை வந்து கொண்டாங்க. இப்பவும் அதுக்கான ஒரு சூழல் வந்து இருக்கின்றது. ஏன்னா இப்ப வந்து சமீபத்தில் மீனவர்களை எல்லை தாண்டி வந்தால் கைது செய்கிறோம், ஆனால் எந்த இடத்துலையும் நாங்கள் சுடலை அப்படின்லாம் நம்ம இப்போ பேசின்னு இருக்கோம். அந்த மாதிரி நடக்கவே இல்லைன்னு. ஆனால் சுடலியை தவிர மீனவர்கள் கொல்றதுன்றது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து தொடர்ந்து நடந்துன்னு இருக்கின்றதை இப்போ ப்ரூவ் பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்குது. இப்போ நான் இந்த இலங்கை கப்பல் படை சார்ந்த அந்த கப்பல் வந்து மோதுறது இது முதல் தடவைலாம் கிடையாது. இதுக்கு முன்னாலேயும் பல தடவைகள் வந்து மோதி இருக்கு. இதே போல் உயிர் சேதங்கள் வந்து நடந்திருக்கு. நம்ம இந்தியா வந்து இதுக்கான வலுவான கண்டனத்தை தெரிவிக்காததும், மாநிலத்திலிருந்து அதுக்கான வலுவான குரல் போகாததும், இது போன்ற உயிரிழப்புகளை இன்னும் கூட தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறத தான் நம்ம வந்து பார்க்குறோம். அதாவது கடல் சார்ந்த ஒரு மாநிலத்தில் முதல்வராக ஒரு 10 ஆண்டுகள் முதல்வராக இருந்தவர் அதுக்கப்புறம் பிரதமராக வரார். உண்மையிலே கடல் சார்ந்த பிரச்சனைகளும் அங்கே வந்து குஜராத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை இருக்குது. இப்படி எல்லை பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சவர் ஒருத்தர் பிரதமராக வராரு. நிச்சயம் மீனவ மக்களோட பிரச்சனைகளும் இந்த எல்லை பிரச்சனைகள் தீர்ப்பார் அப்படின்னு நம்ம நம்பணும். 10 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. தேர்தல் நேரங்களில் மட்டும்தான் மறுபடியும் கச்சத்தீவை பற்றியும் பேசுகிறோம். தேர்தல் நேரங்களில் பற்றி மட்டும்தான் மீனவர்களோட வாழ்க்கையை பற்றியும் பேசுகிறாங்க. இப்போ தேர்தல் முடிஞ்சு வந்தாச்சு. இப்போ வந்து அதே மத்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் வந்து இப்போ வந்து உடனே இந்த கச்சத்தீவு விஷயம் அன்னைக்கு பேசினதை இன்னைக்கு வந்து பேசி அது சரி செய்யறதுக்கான எதையாவது ஒன்று பண்ணாருன்னா நம்ம வரவேற்றிருக்கலாம். ஆனால் இப்பவும் அதை பற்றி எதையும் பேசாமல் இப்போ வந்து தமிழகத்திலேருந்து கடிதம் எழுதிக்கின்னு எப்படியாவது மீனவர்களை மீட்டு கொடுங்க, கண்டனத்தை தெரிவிங்கன்னு இப்படி ஒவ்வொன்றும் சொல்லி தமிழக அரசு சார்பாக இது சம்பந்தமா வேற என்ன வலியுறுத்தலாம் நீங்க நினைக்கிறீங்க? தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இது போராட்டம் நடத்தக்கூடியதோட முக்கிய நோக்கம் போராட்டத்தின் இந்த சம்பவங்கள் வந்து அதாவது உயிரிழப்பும் கைதும் உடனடியாக தடுக்கப்படணும் என்றதுதான் எங்களோட நோக்கம். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கடிதம் எழுதுறதும் ஃபார்மாலிட்டிக்காக கண்டனம் தெரிவிக்கிறதும் நிச்சயமா தீர்வு ஆகாது. ஒரு 6 மாவட்டத்தை சார்ந்த லட்சக்கணக்கான மக்களோட வாழ்வாதாரம் அந்த பகுதியை வந்து இன்னொரு நாட்டுக்கு தாரை வார்க்கும் போது அங்க இருக்கக்கூடிய பிரதிநிதிகளோட கண்டிப்பா பெரிய இஷ்யூ நடந்துட்டு இருக்கும் போது இப்ப சற்று முன் நமக்கு நான் முதலே சொன்ன மாதிரி
இப்போ 4 பேரை வந்து அவங்க கைது பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அவங்க அதை பற்றி எதுவுமே மைண்ட் பண்ணுறது இல்லை. தமிழகத்தில் இருந்தும் இந்தியாவில் இருந்தும் எந்த விதமான அழுத்தமும் அவங்களுக்கு போகலைன்றத தெளிவாக தெரியுது நமக்கு. நம்ம மீனவர்கள் மிக கடுமையாக போராட்டங்களை எடுக்கிறாங்க என்னும் போது மட்டும் நாங்கள் தூதரை கூப்பிட்டு கண்டனத்தை தெரிவிக்கிறோம். தூதரை எதுக்கு கூப்பிட்டு கண்டனம் தெரிவிக்கணும்னு தெரியல, நேரடியாகவே சொல்ல முடியும். வெளியுறவுத்துறை நினைச்சா ஒரு நிமிஷத்தில் ஃபோனில் இந்த பேசி உடனடியாக நம்மளோட எதிர்ப்பை சொல்ல முடியும். ஆனால் இப்போ தான் தூதரை கூப்பிட்டு கண்டிக்கிறது அது வெறும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இல்லை இந்தியாவுக்கான ஒரு செய்தியாக இருக்குதா இல்லைன்னா இலங்கைக்கு இந்த தகவல் போய் சேர்ந்துருக்குமான்னு கூட தெரியல. கச்சத்தீவை பற்றி நம்ம பேசும்போது அது வந்து நம்ம கொடுத்ததுக்கு பதிலாக நம்ம ஒரு இடம் வாங்கியிருக்கோம் அங்கே ராணுவ தளங்கள் வைக்கிறதுக்காக. அது ஒரு பிரில்லியன்ட் மூவ் தான் அப்படின்னு சொல்லி அதை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இல்லை இல்லை அதெல்லாம் அவங்க வந்து கொடுத்த தவறை வந்து சரி செய்யறதுக்கான ஒரு காரணமாக சொல்கிறாங்களே தவிர அதுக்கு சம்மந்தம் இல்லை. கச்சத்தீவு பகுதியும் அந்த அந்த இந்தியா இலங்கைக்கான அந்த கடல் பகுதிகள் என்றது 6 மாவட்டத்தை சார்ந்த மீனவ மக்கள் மிக அடர்த்தியாக தொழில் செய்யக்கூடிய இடங்கள். அந்த இடங்களோட எல்லைகளை வந்து பிரிக்கும் போது நிச்சயமாக பாரம்பரியமாக மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய அந்த மக்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கேட்டிருக்கணும். 2 நாட்டிலையும் அப்படி கேட்கவே இல்லை. இப்போ கச்சத்தீவு மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 4 பகுதிகளை சார்ந்த மீனவர்கள் அதிகமாக தொழில் செய்யக்கூடிய இடங்கள். இவங்க சொல்லக்கூடிய அந்த வெஜ் பேங்க்ன்றது அது வந்து ரொம்ப ஆழ்கடலில் தொழில் செய்யக்கூடிய நம்ம கன்னியாகுமரி மீனவர்கள். கருத்து கேட்பு கூட்டங்கள் எப்படி நடக்குது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம கடலில் பேனா வைக்கலாமா வேண்டாமான்னு அதுக்கு கருத்து கேட்பு கூட்டம் மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாச்சு. ஸோ அது கருத்து கேட்பு கூட்டங்கள் எந்த அளவுக்கு பலன் தருன்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா? இல்லை அதாவது அந்த நாட்டு மக்களை வந்து அந்த ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலன்னு சொல்றதுக்காக வர அவங்களோட உண்மையான பிரச்சனை. இப்போ அந்த வலி வந்து அன்னைக்கு கேட்டிருந்தாங்கன்னா இது போல நடக்கும் நாங்கள் முன்கூட்டியே சொல்லியிருக்க முடியும். இப்போ வந்து 800 பேர் உயிரிழந்து இப்போ வந்து புதுசாக நாங்கள் கைது செய்கிறோம், நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், விடுவிக்கிறோம், இப்படி எல்லாம் சொல்ல முடியுதே தவிர அது நிரந்தர தீர்வு அப்படின்றதுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்கல. இப்போ கூட கோர்ட்டு கூட இப்போ சொல்லியிருக்கு இல்லை மறுபடியும் அந்த கூட்டு குழுவை வந்து உடனடியாக கூட்டுங்க, பேச்சுவார்த்தை நடத்தி அது மூலமா சுமூகமா போங்க அப்படின்னு அவங்க வலியுறுத்துற அளவுக்கு வந்திருக்க தவிர மக்கள் மேல அந்த பார்வை வந்து பெருசா இல்லை. கருத்தா இருக்கு. திரு தூத்துக்குடி செல்வம் சார், அதாவது துப்பாக்கிச்சூடு நடத்தி இறந்தால்தான் இறப்புன்னு இல்லை சார், இந்த மாதிரியான இறப்புகளும் இறப்பு தான். இது அந்த மாதிரி இறப்புகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு தான் அவங்க நம்ம நெய்தல் மக்கள் கட்சியை சேர்ந்தவங்க அவங்க சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இறப்பு துப்பாக்கியால சுடலை அப்படின்றத மட்டும் நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க தொடர்ந்து. தம்பி இப்ப நெய்தல் கட்சியினுடைய பாரதி தலைவர் பாரதி அவர்களுடைய கருத்தை நான் வந்து முழுமையா ஏத்துக்கிறேன். ஏன்னா அந்த வழி வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னு கேட்டா கடல் தொழில் நம்ம வந்து தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான் அப்படி சொல்லி நம்முடைய கவிஞர் வாடி எழுதின பாட்டு படகோட்டி படத்துல எழுதின பாட்டு ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் அப்படிங்கறதெல்லாம் வந்து மிக நிதர்சனமா ரொம்ப உண்மை. அதே நேரத்துல வந்து சார் பாரதி அவர்கள் சொன்ன மாதிரி அன்னைக்கு 1974 சேதுபதி மன்னர்களுக்கு பாத்தியப்பட்ட கச்சத்தீவை அதான் முக்கியம். சேதுபதி சரி சார் கொடுத்துட்டாங்க, அதை வந்து இப்ப என்ன பண்ணலாம் சார்? அதை பேசிட்டே இருக்கறனால சார் நிச்சயமா சொல்றேன், மத்திய அரசாங்கம் ஒரு ராஜாங்க ரீதியான முயற்சிகளை எடுப்பதாகத்தான் தகவல். இல்ல கண்டிப்பா சார், ராஜாங்க ரீதியான எப்போ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சார். போன தொடர்ந்து இது மாதிரியான கைது நடவடிக்கைகள் மரணங்கள் நிகழ்ந்துட்டே இருக்கு, அதுதான் சார் கேட்கிறாரு. நீங்க அதுக்கு 4 நட்சத்திரம் பாப்பீங்களான்னு வந்து குங்ஃபு விஜயன் சார் கேட்டிருக்காரு. கேளுங்க, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இதுல வந்து அதை யாரும் நியாயப்படுத்தல. கேட்டீங்கன்னா கடந்த காலங்களிலே இருந்த உயிராபத்துக்கள் இப்பொழுது குறைந்திருக்கிறது. மீன்பிடி படகுகளை பிடிச்சு அத வந்து ஒரு உயிர்னால உயிர் தான் சார் குறைந்திருக்கிறதுன்றத நிச்சயம் நீங்க டிஃபைன் பண்ண முடியாது. ஒண்ணு கேளுங்க, சிங்கள காடையர்கள்னு சொன்னா தப்பு இல்ல. சிங்கள இனவெறியர்கள் இருக்கான் பாருங்க, சிங்கள இனவெறியர்களும் அவர்களோடு இருக்கிற இலங்கை தமிழர்கள் டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்கள் எல்லாம் கூட நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்களை தமிழ்நாட்டை தமிழர்களை வஞ்சம் செய்ய வேண்டும் என்று மீன் பிடிக்கிற பிரச்சனையில வரும்போது தமிழர்களுமே கூட அங்க இருக்கிற தமிழர்களுக்கும் இங்க இருக்கிறவங்களுக்குமே பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க சிங்களவர்கள் அதை இனவெறி அதெல்லாம் நீங்க வந்து இந்த இடத்துல சொல்ல முடியாது. நீங்க இல்ல தமிழக மீனவர்கள் இலங்கை தமிழ் மீனவர்கள் வந்துரும்ல, அது சொல்ல. இது ராஜாங்க ரீதியான நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் எடுத்து வருகிறது. இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் அதுல மிக கவனமா இருக்காங்க. நான் சொல்றது வேற ஒண்ணு இல்ல, விஷயங்கள்லாம் கூட 2009 முள்ளிவாய்க்காலில் 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்ட பிறகு இங்க இருந்து போய்
யாரு தமிழக எம்பிக்கள் எல்லாம் போய் ராஜபக்ச இடத்துல விருந்து சாப்பிட்டு வந்தாங்களா? அதை வேண்டாம், அது வேண்டாம். அதை விட இங்க இருக்கிற எம்பிக்கள், தமிழகத்தில் இருக்கிற எம்பிக்கள் எல்லாம் மத்திய அரசாங்கத்தை அணுகி, மத்திய அரசாங்கத்துல திமுக நாடாளுமன்ற குழு அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிக்கள் குழு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு போய் நீங்க மத்திய அரசிட்ட பேசுங்க. ஏன் மத்திய அரசுடைய அனுமதியோட இலங்கை அரசாங்கத்திட்ட பேசுங்க. ரணில் விக்ரமசிங்கே இதெல்லாம் வந்து இதே மத்திய அரசு வந்து அவங்க தனியாவே இதுக்கான நடவடிக்கை எடுக்க கூடாதா? இதெல்லாம் வலியுறுத்தினாதான் நீங்க பேசணும்னு எந்த கட்டாயம் இல்லையா? ஒன்னே பாரத பிரதமர் மோடி அவர்களை தெளிவா சொன்னாங்க திரு பாரதி அவர்கள். ஒரு கடல் சார்ந்த மாநிலத்துல தொடர்ந்து பல முறை முதலமைச்சரா இருந்த ஒருத்தர் இப்ப பிரதமரா இருக்காரு. இந்தியாவினுடைய உரிமைகளை எந்த கட்டத்திலையும் அவர் விட்டு கொடுக்க மாட்டார். அதை பற்றி நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க போக போக பாப்பீங்க. இலங்கையில இருக்கிற இலங்கை அரசாங்கத்தினுடைய திமிரை ராஜாங்க ரீதியாக எப்படி எல்லாம் தடுக்க வேண்டுமோ அதை தடுத்து தமிழக மீனவருடைய வாழ்க்கையை உயிரை பாதுகாப்பதற்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் உறுதியான நடவடிக்கை எடுப்பாங்க. கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். குங்ஃபு விஜயன் சார், கண்டிப்பா ராஜாங்க ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு அவர் உறுதியா சொல்றாரு சார். கண்டிப்பா எடுத்துருவாங்க. இன்னொரு 50 வருஷத்துல பிஜேபி கவர்மெண்ட் இருந்தா 50 வருஷம் அவங்க தான் 50 வருஷம் அதான் அவங்க இருந்தா 50 வருஷத்துல எடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல வர. ஏன்னா ஒரு சின்ன அவர்கிட்ட கேக்குற, இவ்வளவு பேசுறாரு இல்லையா நம்மளுடைய செல்வம் சாரு, உங்களை வந்து 146 வந்து எம்பிங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு லாஸ் எல்லாம் மாத்த முடியும். அதை வந்துட்டு இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க சார், அமைதியா கொஞ்சம் இருங்க. ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் ஆக்ட் எல்லாம் உங்களுக்கு மாத்த அதுக்கு ஏதோ குழப்பம் பண்ண முடியும் உங்களால. அது நான் அதை தான் அது இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு. எல்லாருமே தெளிவா சொல்லியிருக்காங்க. சிம்பிள் லாஜிக். இது பெருசா போயிட்டு இதை காம்ப்ளிகேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 2014 தெளிவா சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு. ஏன்னா அது பாராளுமன்றத்தில் முடிவு எடுத்து பண்ணல. இதை இன்னும் டிமார்கேட்டே பண்ணல. இது வந்து இன்னும் அளந்தே கொடுக்கல சார், அளந்தே கொடுக்கல. அது எனி டைம் ரிவோக் பண்ணலாம். அதை பண்ணி நீங்க வந்து ஒரு முடிவு பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அது நீங்க சரி, நீங்க சொன்ன மாதிரி நான் முதல்ல சொல்ற மாதிரி, அப்ப அது ஏதோ ஒன்று நடந்திருந்தாலும் கூட நீங்க உண்மையாவே ஏதோ நல்லது பண்ணணும், வந்துட்டு மீனவர்களுக்கு நல்லது, தமிழக மீனவர்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஈஸியா 10 வருஷத்துல நீங்க அதை பண்ணியிருந்திருக்கலாம் இல்லையா? அதை விட்டுட்டு எங்க பிரதமர் பண்ணுவாரு, ஜெய்சங்கர் தமிழ்காரர் தான், அவர் பூந்து அடிச்சு செய்வாருன்னு இதே டயலாக் எவ்வளவு காலம் விட்டுட்டு இருப்பீங்க? சொன்ன மாதிரி எப்போ பார்த்தாலும் காங்கிரஸை பிளேம் பண்ணுறதாவே வேலையா உங்களுக்கு? காங்கிரஸை பிளேம் பண்ணுவீங்க, ஜவஹர்லால் நேருவை பிளேம் பண்ணுவீங்க, அண்ணா இந்திரா காந்தியை பிளேம் பண்ணுவீங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் தலைவர் திரு ராகுல் காந்தியை பிளேம் பண்ணி இருக்கிறீங்க. இதை விட்டு உங்களுக்கு வேறு வேலை என்ன தெரியும்? வேறு என்ன தெரியும்? அது பட்ஜெட்டுன்னு ஒன்று போட்டிங்க, அது இன்னும் அதை விட ஒரு என்னத்த சொல்ற, கல்வின்னு பேசி கல்விக்கு அமௌண்ட்டே சரியா ஒதுக்கல. இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி வந்து மத்திய அரசுகள், அதாவது எந்த கட்சி வந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் பிஜேபி வந்தாலும் தமிழகம் வந்து இந்த மாதிரியான மீனவர்கள் மாதிரியான பிரச்சனைகளை புறக்கணிக்கப்படுகிறதுன்ற ஒரு பேச்சு தான். கண்டிப்பா காங்கிரஸ் எப்பவுமே செய்ய மாட்டாங்க, செஞ்சதும் கிடையாது. பிஜேபி ஏன்னா காங்கிரஸ் உங்க வாதத்துக்கே வர, உங்களோட வாதத்துக்கே வர. ஏன்னா காங்கிரஸ் நீங்க சொல்ற மாதிரி உங்க வாதத்துக்கு வரேன் இல்ல சார், அமைதியா இருங்க. உங்க வாதத்துக்கே வரேன். தமிழகத்துல காங்கிரஸ் வந்துட்டு தானே இருக்குது, ஜெயிச்சுட்டு தானே இருக்கிறோம். எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு இருக்கான். அப்ப எப்படி புறக்கணிப்போம்? ஏன்னா தமிழகத்துல சார் இருங்க சார், நீங்களே பேச பாருங்க. உங்களை பிஜேபிய இங்க எப்பவுமே ஏத்துக்கிறது கிடையாது. நீங்க வந்து ஜெயிக்க முடியாது. அதனால உங்களுக்கு யாரு செத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா ஒரு விஷயம் அவரே சொல்றாரு, நீங்க வந்துட்டு இப்ப தமிழக அரசு என்ன செய்யணும்னா, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு, பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. இப்ப பாராளுமன்றத்திலேயே சந்திச்சு அத்தனை எம்பிங்களும் ரிக்வெஸ்ட் கொடுத்தாச்சு. ஒரு தப்பா நினைக்க வேண்டாம். என்ன பண்ணா இலங்கையோட வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு போர் புரியணும். இதுதான் ஒரு வழி. அது நாங்க பண்ண முடியாது, நீங்க தான் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு தான் அந்த பவர் இருக்குது. இந்தியா அது வேற நாடு. சொல்லுங்க, எங்களால முடியல, பிஜேபி நாங்க சேலந்து போட்டோம், நாங்க கோமாளி ஆயிட்டோம், நாங்க கோழை ஆயிட்டோம், இதுல தமிழ் பிஷர்மேன் எங்களால காப்பாற்ற முடியலன்னு சொல்லுங்க. பைரவன் நாங்க வேணா காங்கிரஸ் சார்பா தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்றோம். கண்டிப்பா ஏன்னா வேற வழி கிடையாது. அதுதான் கடைசியா செய்ய முடியும். என்ன தமிழக அரசு எதுவும் செய்யல, என்ன செய்யணும்னு சொல்றீங்க? கட்டி பிடிச்சி மோடியை கட்டி பிடிச்சி அழுவ சொல்றீங்களா? என்னன்னு பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிட்டோம்.
என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுட்டோம். அவங்க கிட்ட தானே சார் பவர் இருக்கு. பவர் யார்கிட்ட இருக்கு சார்? பவர் இருக்கு சார். என்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டோம்னா வேற என்ன பண்ணி கடிதம் எழுத கடிதம் மட்டும் எவ்வளவு தடவை அணுகி பல தடவை அழுது இருக்கிறோம். இப்போ நீட் தேர்வுக்கு எதிராக கையெழுத்து அது சட்டசபையில் தீர்மானம் போன்ற பல விஷயங்கள் நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு எல்லாமே இருக்கிறது. ஆனா அதுக்கு ஈக்குவலண்டா இதுக்கு என்ன கம்பேர் பண்ணீங்கன்னா என்ன நடவடிக்கை நீங்க எடுத்துருக்கீங்கன்ற ஒரு கேள்வி அவங்க வைப்பாங்க. இல்ல சார், அதிகமான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதான் சொல்றேன், நான் எத்தனை எம்பிகள்லாம் போயிட்டு ஒரு மனதாக பேசி இருக்கிறாங்க, என்ன பண்ணணுமோ பண்ணி இருக்கிறாங்க, முறையிட்டு இருக்கிறாங்க, அழுது இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன செய்யணும்? கடைசியா இவர் சொல்ற மாதிரி வந்துட்டு தமிழக அரசு இதை ஒண்டிதான் பேலன்ஸ் இருக்குது. என்னது, இலங்கை அரசோட போர் தொடுக்கணுமா? பண்ணணுமா? சொல்லுங்க சொல்லுங்க. உங்களால முடிய இயலாம போயிட்டீங்களா? உங்களால பேச்சுவார்த்தையில அது ரணில் விக்ரமசிங்க கேட்க மாட்டாரா? சொல்லுங்க. கேட்க மாட்டாரா? சொல்லுங்க. நாங்க அதை வேணா செய்யறோம். காங்கிரஸ் சார்பா வந்துட்டு முதலமைச்சர் விட்டு கொஞ்சம் கேட்கிறோம், பதிவா கேட்கிறோம். வேற வழி இல்ல. தமிழக மீனவர்களை காப்பாற்றணும்னா போர் கூட்டத்துக்கும் நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி. வழி என்ன இருக்கு சொல்லுங்க நீங்க. சரி, தொடர்ந்து பேசலாம் சார். திரு மதிவாணன் சார், நான் அதே கேள்விதான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு நீட்டுக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவம் இதுவரைக்கும் மீனவர்கள் பிரச்சனைக்கு தமிழக அரசு கொடுக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு இருக்கு. சாரும் அதான் சொல்றாங்க, இந்த கடிதம் எழுதுறது மட்டும் போதாது, பாரதி சார் சொல்றது மேலும் அதை எப்படி வலியுறுத்தணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க தமிழக அரசு சார்பா. பிரதமரை பாக்குற ஒவ்வொரு நேரமும் நாங்க இந்த பிரச்சனையை பத்தி பேசிட்டு தானே சார் இருக்கோம். யார் சார் சொல்றது பேசவே இல்லைன்ட்டு? கடைசியா கொடுத்த கோரிக்கையில கூட நாங்க பிஷர்மேன் பிரச்சனை பேசணும்னு சொல்ல, மீனவர் பிரச்சனை பேசணும்னு சொல்லியிருக்கோம். அவர் ஏதோ போற போக்குல அதை பேசலன்னு சொன்னா அதை எப்படி தூத்துக்குடி செல்லணும்னு சொல்றதை நம்ம ஏத்துக்க முடியும் சார்? நீங்க மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் சின்ன தீவு சார், மாலத்தீவு கூட இன்னைக்கு மதிக்க தயாரா இல்ல சார். இத்தனை வருஷம் இருந்த உங்களுக்கு தெரியுதா? இருங்க ஒரு நிமிஷம், நான் பேசுறேன் ஒரு நிமிஷம். இருக்கா சின்ன நாடு மாலத்தீவு, அந்த பிரச்சனையே இத்தனை வருஷம் இருந்தது எப்படி இருந்தது? சரி, நேபாளம் சின்ன நாடு, அது இன்னைக்கு எந்த அளவுக்கு வாழாடுது மோடி வந்ததுக்கு அப்புறம்? சீனா, பாகிஸ்தான், இன்னைக்கு ஸ்ரீலங்கா. இந்த நாட்டுல ஒரு தைரியமான திராணி உள்ள ஒரு பிரதமர் இருந்தா இன்னைக்கு இந்த தைரியம் ஸ்ரீலங்காவுக்கு வருமா? இதுதான் நாங்க கேட்கிறோம். ஸ்ரீலங்காவுக்கு இந்த தைரியம் வருதுன்னா அது காரணம் என்னன்னா, இந்த நாட்டுடைய பிரதமர் சரியா அமையல. அதே மாதிரி அண்ணா போகும்போது பேசினே இருந்தாரு, இவ்வளவு பேர் செத்துட்டாங்க, இவ்வளவு பேர் கொலை பண்ணிட்டாங்கன்னு. குஜராத் கலவரத்தையும் ஆனா இருந்த நம்பி எவ்வளவு நீ பேசும்போது அமைதியா இருந்த, நீங்க பேசும்போது அதே மாதிரி நீங்க அமைதியா இருங்க. குஜராத் கலவரத்தை யாராவது மறந்துருப்போமா? மத ரீதியா இந்த நாட்டை பிளவுபடுத்தி இந்த நாட்டில் இருக்க மக்கள்கிட்டயே பெரும்பான்மை சிறுபான்மைன்னு ஓட்டை பிரிச்சு வாங்கி அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. இன்னைக்கு இந்த பிரதமர் நாங்க சொல்ற ஒரே விஷயம் தான், சப்ஜெக்டுக்குள்ள பேசணும் தான் நான் பாக்குறேன். இந்த பிரச்சனையை எப்படி அணுக போகுது இந்த நாடு? இந்த அதிகாரம் முழுசா வச்சிருக்கிறது யாரு? வெளியுறவுத்துறை தான் வச்சிருக்கு. அதோட தலைவர் யாரு? இந்த நாட்டுடைய பிரதமர் மோடி அவர்கள். அப்போ நீங்க என்ன மாதிரி அணுக போறீங்க? பாகிஸ்தானுக்கு பயப்படுறீங்க, சில சீனாவுக்கு பயப்படுறீங்க, இன்னொரு பாயிண்ட் அடிபடுது சார். இப்ப கிரிக்கெட்ல தோல்வி தான் இதுக்கு காரணம் அப்படின்றாங்க. அந்த பாயிண்ட் நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க சார்? சார், இப்போ கிரிக்கெட்டுக்கு தோல்வி அதனால இவங்க பழி வாங்குறாங்கன்னு சொன்னா, அந்த நாட்டு அதிபருக்கு நம்ம சொல் பேச்சு கேக்குற மாதிரி இருந்திருந்தாருன்னா அந்த நாட்டு மக்கள் அதே மாதிரி இருக்க போறாங்க. இந்த நாட்டுடைய பிரதமர் நான் விட்டு கொடுக்குறேன்றது அது அர்த்தம் இல்ல. நீங்க சரியா இல்ல, நீங்க சரியா இல்லாததுனால அவங்களுக்கு தனித்தனியா தைரியம் வருது. நான் என்ன கேக்குறேன், மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி, யூபிஏ கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் வராத ஸ்ரீலங்காவுக்கு தைரியம் இன்னைக்கு சீனாவுக்கு எத்தனை கொடுத்துட்டாரு. அதனால ராஜதந்திர அடிப்படையில் அணுகிறேன்னு சொன்னா அதை விட்டு கொடுத்தது யாரு? அதெல்லாம் சொல்ற நேபாளம், மாலத்தீவு, ஸ்ரீலங்கா மூணு எத்த சைஸ் சார் நமக்கு. நான் மூணுமே நீங்க மதிக்க தயாரா இல்ல. அதுக்கு ஒரே காரணம் மோடி தான். சரி சார், நீங்க முதல்ல மோடி அவர்கள் எப்படி நினைக்கிறாருன்னா தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோட பாக்குறாரு. சுத்தமா மதிக்கிறது இல்ல. நீங்க பட்ஜெட்ல ஒரு இடத்துல வழக்கமா, ஆனா நீங்க அமைச்சர் தயவு செஞ்சு நான் ஒரு நிமிஷம் பேசணும்னா நீங்க எல்லாத்துக்கும் குறிக்கிட்டா எப்படி பட்ஜெட்ல வழக்கமா இருந்தது இல்ல, தப்புலாம் பேசல. புறநானூறு இருந்ததா இல்லையா? திருக்குறள் இருந்ததா இல்லையா? ஆத்திச்சூடி இருந்ததா இல்லையா? தமிழ் இருந்ததா இல்லையா? இந்த வாட்டி தமிழ்நாட்டுக்கான நிதியே இல்லையா?
அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு நாங்க ஓட்டு போடலன்றதுக்காக எங்களை நீங்க வந்து பழி வாங்குறீங்க, பழி வாங்குறீங்க. இன்னைக்கு ஒவ்வொரு முறையும் இந்த நாட்டுல நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு நிதி வேணும்னு கேட்கிறோம், நிதி கொடுக்கல. இன்னைக்கு நீதியும் இல்ல. அப்ப தமிழ்நாட்டு நான் என்ன கேட்டேன்னா, அந்த 2014 பாஜக பண்ண போராட்டம் போலியான போராட்டமா இதான் நான் கேட்கிறேன். நாங்க போய் மீட்டு கொண்டு வருவோம்னு சொல்லி கடல்ல இறங்கி போராட்டம் பண்ணீங்களா இல்லையா? அது எங்க போச்சு? அதுல உங்களுக்கு ஸ்டாண்ட் இப்ப என்ன? பிஜேபி தானே இன்னைக்கு இந்த நாட்டை ஆளுது. நாங்க வந்தா எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவோம் சொன்னீங்கல்ல. சரி, தூத்துக்குடி செல்வம் சார் குறுக்கிட விரும்புனீங்க. இலங்கைக்கு இவ்வளவு பெரிய துணிச்சல் வந்ததுக்கு காரணமே 2009 பாஸ்பரஸ் குண்டுகளை கொடுத்து ஏவுகணைகளை கொடுத்து தமிழர்களை கொல்வதற்கு 1,50,000 தமிழர்களை கொல்வதற்கு துணை போன மன்மோகன் சிங் அரசு, காங்கிரஸ் அரசு, திமுக அரசு, திமுக தொடர்கிறது. அதனால காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆட்சிக்கு வந்த நடக்கு சொல்றாரு அவரு. சரி சார், நீங்க தூத்துக்குடி செல்வம் சார் இல்ல ஓகே செல்வம் சார் இல்ல எல்லாரும் பேச புரியாது. நான் உங்ககிட்ட வரேன். சரி மதிவானன் சார், ஒரே நிமிஷம். இல்ல சார், தூத்துக்குடி செல்வம் சார், நீங்க வந்துட்டு வரலாறுகளை திருப்பி நீங்க பதிவு பண்றீங்க. ஓகே, நடந்துருச்சு. இன்னைக்கு இதுக்கு அப்புறம் தீர்வு என்னன்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா நீங்க அதே சொல்லிட்டு இருக்க என்ன பிரயோஜனம் இருக்கு சார்? இப்போ ராஜதந்திர ரீதியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பிரதமர் மோடி அதற்கு நீங்க தானே சார் சொல்றீங்க? ஜெய்சங்கரோ அல்லது மோடி அவர்களோ அதை பத்தி இன்னும் வாய் திறக்கவே இல்லையே. தமிழகத்தை பொறுத்துக்க வேண்டிய அவசியம். தூத்துக்குடி செல்வம் சார் தான் அதை பத்தி பேசியிருக்காரு இது வரைக்கும். குறைந்தபட்சம் ஜெய்சங்கரோ அல்லது மோடியோ அதை பத்தி பேசவே இல்லையே. இல்ல 82 லட்சம் தமிழர்கள் 82 லட்சம் பேர் வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க சார். 18% ஓட்டு போட்டிருக்காங்க. சரி, நாளைக்கு 2026 நாங்க ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி. சரி சார், உங்க நிறைவு கருத்தை சேர்த்து பதிவு பண்ணுங்க. தூத்துக்குடி செல்வம் சார், உங்க நிறைவு கருத்தை சேர்த்து பதிவு பண்ணுங்க. நான் வர அடுத்து உங்ககிட்ட வரேன். என்ன பொய் சொன்னாலும் சரி, இந்தியாவை காப்பாற்றக்கூடிய வலிமையான பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுடைய மீனவர்களுடைய பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வை ராஜதந்திர ரீதியாக கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு நிச்சயமா பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த ஒரு விவாதம் வெகு விரைவில் வரும்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் நிச்சயமாக ஒரு நல்ல நடவடிக்கை எடுப்பார்கள். நிச்சயமா பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. மதிவானன் சார், உங்க நிறைவு கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க சார். சார், 2019 இருந்து 2024 வரைக்கும் 151 படகுகள் வந்து பிடிக்கப்பட்டிருக்குல்ல, அதை மீட்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்டா செல்வன் சம்பந்தம் எல்லாமே பேசுறாரு. நாங்க கேட்கறது, சுப்பிரமணிய சாமி சொன்னாரு இல்ல, நாங்க தான் பிடிக்க சொன்னேன், நான் தான் புடிச்சு வச்சுக்க சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு இல்ல. அப்ப இந்த பிஜேபி எங்க போயிருந்ததுன்னு நாங்க கேட்கிறோம். ராஜ்யசபா வந்து எம்பி ஆக்குனது, நீங்க திரும்ப சீட்டு கொடுக்கலன்றதுக்காக உங்க 2 பேருக்குள்ள இன்னைக்கு பிரச்சனை இருக்கு. அது நாங்க பொறுப்பாக முடியாது. ஆனா எங்க மக்கள் மேல, பிணத்தின் மேல அரசியல் பண்ணது மோடி அவர்கள். இந்த நாட்டு சிறுபான்மை மக்கள் மேல, பிணத்து மேல சேர் போட்டு உட்காந்து மோடி அவர்கள். சரி, நன்றி. நீங்க புரிஞ்சுங்க. நீங்க 18% ஓட்டு வாங்கிட்டீங்க, 2026 ஆட்சிக்கு வருவீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க தெரியுமா? திரும்ப சொல்றேன் தம்பி, ஒரே வார்த்தை கூட சேர்க்க மாட்டீங்கன்னா முன்னாடி நாங்க சொல்றோம். ஆனா இருங்க, ஆனா இருங்க, ரங்கநாதனும் இதே டிபேட்ல இருந்தாரு. நீங்க இருங்க, 40 நாங்க வாங்குவோம்னு சொன்னா, ஒரு சீட்டு நீங்க வாங்க மாட்டீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு தம்பி சொல்ற நான் சொட்ட தலையில முடிவு பண்ணிக்கணும். சார், நன்றி. சரி, குங்ஃபு விஜயன் சார், உங்க நிறைவு கருத்து சார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் விவாதிப்போம். குங்ஃபு சார், உங்க என்னுடைய கருத்து என்னன்னா சார், 1-2 சைட்லயும் கூப்பிட்டு இமீடியட்டா அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். சரி, இல்லாத பட்சத்துல இதுதான் முக்கியமான சொந்த கருத்து. இலங்கை மேல வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து போர் தொடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி இதை நிறுத்தப்படும். இல்லன்னு வச்சுங்களேன், இன்னொரு 100 வருடம் காலமா இது தொடர்ச்சியா இருக்கும். தேங்க்யூ. சரி, நன்றி சார்.
சார் உங்களுடைய நிறைவு கருத்து. மத்திய அரசும் மாநில அரசும் தமிழக மீனவர்கள் விஷயத்தில் இவ்வளோ மௌனமாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த பகுதிகளில் 2 பேருக்குமே பல்வேறு திட்டங்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடல் காற்றாலையில் மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றாவே இருந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுறாங்க. கடல் படுகைகளில் இருக்கக்கூடிய கனிமங்களை எடுக்கிறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பெட்ரோலியங்களை எடுக்கிறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய எரிவாயை பயன்படுத்துறதுக்கும் இலங்கையும் தயாராக இருக்குது, இந்தியாவும் தயாராக இருக்குது. அதுக்கு தமிழக அரசு துணை போகிறதுக்கு தயாராக இருக்குது. இவங்களோட மௌனம் வந்து இது போன்ற திட்டங்களை அந்த பகுதிகளில் குறிப்பாக நம்ம எங்கெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லக்கூடியமோ அந்த பகுதிகளில் இவ்வளோ திட்டங்களும் அவங்க கிட்ட தயாராக இருக்குது. இதுக்காக அமைதி காத்து தானாகவே மீனவ மக்கள் வந்து மீன்பிடி தொழிலை விட்டு ஒதுங்கணும்னு வேடிக்கை பார்க்குறாங்களா என்ற ஒரு சூழல் வந்து ஒட்டுமொத்த மக்கள் மீனவ மக்கள்கிட்டையும் இந்த பேச்சியும் போய்கின்னு இருக்கு. இது வந்து ஒரு இதுக்கு ஒரு பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்காதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். கண்டிப்பாக இதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு மக்கள் வந்து பேசுகிறாங்க. இது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக மீனவ மக்கள் வந்து நிம்மதியாக அவர்கள் மீன் பிடிப்பதற்கான ஒரு நடவடிக்கையை மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து எடுக்க வேண்டும் என்பதுதான் மீனவர்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. இன்று நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம். மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. நன்றி, வணக்கம். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.